ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வடகரி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வடகரி பருப்பு சேர்க்காமல் டிஃப்ரெண்ட்டான முறையில் கொண்டக்கடலை சேர்த்து செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஊற வச்ச கொண்டக்கடலையை இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 மிளகாய், சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பல்ஸ் விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க பீட்ரூட், கேரட், உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போது இதை வடை மாதிரி தட்டி எடுக்காமல் தோசைக்கல்லில் போட்டு தட்டி எடுத்துக்கிறேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நமக்கு தேவையான பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மசாலாவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, சோம்புத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி இருக்குது, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நம்ம தோசைக்கல்லில் தட்டி வச்சுருக்க வடகரியை இது போல் உதுத்து வச்சுட்டு இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை குழம்புல சேர்த்துட்டு அப்புறம் இந்த வடகரியை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வடை போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்குறதோட இது மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டு தட்டி எடுத்து இதில் சேர்த்தோம்னா உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நேற்று அரைச்சி வச்ச மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நல்ல சூடான இட்லி கூட இந்த வடகரியை சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இப்போது இட்லியை வேக வச்சுக்கலாம். இட்லி இப்போது பூ போல் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இதை வடகரியோடு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வடகரி வித் இட்லி ரொம்ப சுவையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.